எல்லா கோவில்கள்லேயும் கொடிமரத்துக்கு முன்னாடி பலிபீடம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பலிபீடம் அப்படின்னா என்னன்னு நினச்சிருக்காங்கன்னா பல பேர், ஆடு மாடு கோழி இதெல்லாம் பலி கொடுக்குற இடம் போல் அதுக்கு தான் இதை வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதனுடைய தத்துவம் அது கிடையாது. நம்ம மனிதர்களாகிய நம்பக்கிட்ட ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற 3 மலங்கள் இருக்குது. அந்த மலங்களை நாம் அங்கே பலியிட்டுட்டு போகணும். கோவிலுக்கு போன உடனே அதை தொட்டு கும்பிட்டுட்டு ஆணவம், கண்மம், மாயை இந்த மலங்களை அங்கேயே விட்டு எரிஞ்சு பலி கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற தீய எண்ணங்களை எல்லாத்தையும் அங்கே வச்சு பலியிட்டுட்டு நம்ம உள்ளே போனோம்னா ஆண்டவனை முழுசாக தரிசிக்க முடியும். பகவான் நமக்கு காட்சி கொடுப்பாரு. உண்மையான வழிபாடுன்றது அதுதான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த பலிபீடம். நம்மள பல பேர் அது கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தொட்டு வணங்குறதே இல்லை. அங்கே தொட்டு நம்ம தீய குணங்கள் எல்லாம் விட்டுட்டு போய் தான் நம்ம ஆண்டவனை தரிசிக்கணும்.